சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ அப்படிதாங்க சொல்லுவா. சின்ன வயசுல கூட நான் படிக்க போறேன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, கலெக்டர் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னா. அதையும் மீறி நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொறவு கலெக்டர் ஆயிக்கோன்னு சொல்லலையா? இப்ப அவ கலெக்டரும் ஆயிட்டா. இதுக்கு மேல அவ சொல்றதுக்கு காரணமும் இல்லையே மாமா. இப்ப வரைக்கும் நாம இத பத்தி பேசாம தானே இருக்கோம். சுந்தரி வாழ்க்கை இப்படி ஆவறது காரணமே அவன் தானே? ஆமாங்க, அவன்தான். நம்ம புள்ள வாழ்க்கை அவன் தானே பாழாக்கணும்? ஆமாங்க, அவன் தான் பாழாக்கணும். அப்படி இருக்கும்போது அவனை மன்னிக்க சொல்றியா? நீ என்ன சொன்னாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். வேணாங்க, மன்னிக்க வேணாம். அவனை விட்டுருங்க. ஆனா நீங்க நம்ம சுந்தரிய பத்தி யோசிங்க. என்ன மாமா, அவ பேச்ச எடுத்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நம்ம என்ன பண்ணோம் சுந்தரிக்கு? நியாயமா பார்த்தா நாம தானே சுந்தரிக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். சுந்தரிக்கு அவன் பண்ணது துரோகம்னா அப்போ நாம பண்ணது என்னங்க? என்னத்தா இங்கே இருக்க? ஆத்தா சுந்தரி, ஏன் இப்படி கலங்கி போய் நிக்கிற? இல்ல பத்தா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பத்தா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. அனுபவி, நல்லா அனுபவி. வேலையில போற ஓனான எடுத்து வீட்டுக்குள்ள விட்டல்ல, அனுபவி. என்ன பத்தா நீயும் இப்படி பேசுற? பரவு வேற எப்படி சொல்றது? உனக்கு நான் பச்சை புள்ளிக்கு சொல்ற மாட்டுக்க படிச்சு படிச்சு சொன்னனே. என் பேச்ச கடுகளவாது கேட்டியா? அனுபவிடி. என்ன பத்தா, நான் தப்பா எதுவுமே பண்ணலையே. நான் எது பண்ணாலும் எல்லாருக்குமே நல்லதை தானே பண்ண. நல்லதுதான் பண்ண. ஆனா யாருக்கு பண்ண? உனக்கா? இல்லையே, அவனுக்கு சாதகமா அவன் நினைச்சது நடந்துச்சு. உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இதோ இப்ப புலம்புறியே, இதுதான் உனக்கு கிடைச்ச பலன். எல்லாம் என் பொண்ணுக்காக தானே அப்பதா. அவ சந்தோஷமா இருக்கால. சும்மா தமிழுக்காகன்னு சொல்லாத. நீ அவனை வீட்டுல சேர்த்தது தப்புதான். அவனால தானே அப்பதா இப்ப தமிழ் குணமாகி சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷமா நல்லாதான் இருக்கா. ஆனா நீ எப்படி இருக்க? ஏய் சொல்லுடி. அவன் பெத்த குழந்தைய அவன் பாத்துக்குவான். ஆனா உன்னை யார் பாத்துக்குவா? அவனை பொறுத்த வரைக்கும் நீ அவனுக்கு தேவையில்லாதவ தானே. ஆனா உனக்கு தமிழ் எம்புட்டு முக்கியம்னு தெரிஞ்சு அவளை தான் பக்கம் இழுத்து வச்சு இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறான். அதுவும் முருகன் தம்பிய தாண்டி உள்ள வந்துட்டான்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ அன்னைக்கு அவனை வீட்டுக்குள்ள விட்டது தாண்டி. ஆரம்பத்திலே அவனை வரவிடாம பண்ணி இருந்தா இன்னைக்கு இப்படி நின்னு புலம்புற அவசியம் வந்திருக்காது. தங்க ஊசின்னு கண்ணிலையா குத்திக்க முடியும்? அதுலயும் இவன் தகரம். இவனை போய் இத பாரு சுந்தரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்தது தப்பு தப்பு தப்பு. இல்லத்தா, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சானே. ஆனா நல்லதா நடக்கலையே. நல்லதுன்னு நினைச்சு பண்ற எந்த காரியமுமே நல்லதாவே நடந்தா இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருப்போம். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சே.
எல்லாம் மாறி போச்சே. போட்ட கோலம் எல்லாம் அந்த நிமிஷமே அழிஞ்சு போச்சே. அதுக்காக நம்ம திரும்ப கோலமே போறது இல்லையா? பார்த்து பார்த்து போடுற கோலம் மழை வந்து அழிஞ்சிருச்சுன்னா மறுநாள் நம்ம கோலம் போடாமலையா இருக்கோம்? மறுபடியும் போட்டுதானேங்க ஆகணும். நம்மளால மறுவாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையாத்தா? நானும் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். மாமா, நானா சொல்ற வரைக்கும் இந்த கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு அவ உறுதியா சொல்லிவிட்டால. ஆமா, அவ சின்ன புள்ள, ஏதோ தெரியாம பேசுறா. ஆனா நமக்கு தெரியாதாங்க, ஒரு துணை இல்லனா வாழ்க்கை என்ன ஆகுன்னு. அவ கண்டிப்பா மனசு மாறுவாங்க. விடுங்க, அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத கண்டிப்பா அவ தேர்ந்தெடுப்பா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணலனாலும் அவளுக்காக ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டாவது இருக்கணும். ஆமாத்தா, நாம அப்படித்தான் பேச்ச ஆரம்பிக்கணும். என்னத்தா, உன் வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தியான்னு நாம அதை கேட்கணும்ல. அவளா தேர்ந்தெடுக்கணும் தான் நான் இம்பட்டு நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாத்தா. நிச்சயமா எடுப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது நடக்கணும். அது மட்டும் நடந்தா அந்த வெக்காளி அத்தாவுக்கு நான் தனி திருவிழாவே எடுத்து நடத்துவாத்தா. ஐயோ, என்னங்க இது, குழந்தை மாதிரி அழாதீங்க. நீங்க வாங்க. ஏதா, நான் நம்ம பிள்ளைக்கு நல்லதுதானே தான் பண்ண. நல்லதா மாமா பண்ணீங்க, இனியும் நல்லதா பண்ணுவீங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம மூத்த மக சுந்தரித, அவளுக்கு நாம எப்பவுமே துணையாதான் இருப்போம். இல்லத்தா, எனக்கு மனசு வலிக்குதாத்தா. மாமா, ஒரு நிமிஷம் எந்திரிங்க, இதோ வரேன். இந்தாங்க மாமா, இந்த மாத்திரை பிடிங்க. என்னத்தா இது? இத போட்டு தூங்குங்க மாமா, நல்லா தூக்கம் வரும். இல்லத்தா, எனக்கு